180 நாட்ஸ் நல்ல ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிருக்கு. கிளைம்ப் ஆகி ஒரு 600 ஃபீட்டு போகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து கீழே சிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 months என்ன நடந்துச்சு? ரிப்போர்ட்ஸில் கொடுக்குறதுல என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம், இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு வந்து ரொம்ப ஒரு பார்ஷியலான, முழுமை பெறாத, ரொம்ப சின்ன வகையான ஒரே ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ரிப்போர்ட்டில் மிஸ் ஆகுது? ரிப்போர்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகுது. யார் பேசியிருக்காங்கன்னு தெரியல. 2 பேர்த்தில் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. ஓகே, நான் ஆஃப் பண்ணலையே. ஏன் அதை ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச். சுவிட்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டக்குன்னு கைப்பட்டோடனே ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகுமான்னு கேட்டு அப்படி ஆன் ஆக இது பார்க்காது. அதை பிடிச்சி இழுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை இழுத்து அதை அப்புறம் திருவணும். திருவிட்டு திரும்ப உள்ளே அமுக்கி அப்புறம் கீழே அமுக்கணும். பைலட்டு தான் மேலே மிஸ்டேக்குன்னு ரொம்ப ஈஸியாக அவர் மேலே பழி போடுற மாதிரி ஆயிருக்கு. இதாக இருக்குது, ஏதோ ஒரு பைலட் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக வாட் ஆர் த திங்ஸ் பைலட் கோ த்ரூ? நிறைய குறைகளை வந்து அவசரமாக சீக்கிரமாகவும் பண்ணணும், கண்டுக்காமல் இது பண்ணாமல் ஏர்லைன்ஸ் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ பைலட்ஸுக்கும் அதுக்கான இப்போ இருக்க இவங்க வந்து பயங்கரமான கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க. இறந்தவங்க என்ன கேட்பாங்க, கிவ் அஸ் அ ப்ராப்பர் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் விஷயங்களும் இருக்கா? போயிங்கில் திரும்ப அடிக்கடி அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவங்க மேலே இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு மூடி மறைக்கிறதுக்கு இல்லாமல் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து டோட்டலாகவே ஒரு திசை திருப்புற ஒரு சமாச்சாரமாக தான் இருந்துகிட்ருக்கு. சப்போஸ் பைலட் உயிரோடு இருந்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போய் இது வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த இது ஏர்லைன்ஸோட இதுவுமே வந்து டோட்டலாகவே கிழிஞ்சு இதுவாகிருக்கும். வணக்கம் ராகவ். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். லாஸ்ட் டைம் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசியிருந்தோம், கொங்கு அதுன்னு சொல்லிட்டு விஜய் இதெல்லாம் போனோம். பட் ஆக்சுவலி வந்து யூஆர் அ பைலட் ப்ளஸ் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் ஏவியேஷன் சைக்காலஜி கூட பைலட்ஸோட பேசி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த டாபிக் வந்து இட்ஸ் ரெலவென்ட் டுடே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் வந்து அகமதாபாத்தில் வந்து அந்த ஏர் இண்டியாவோட போயிங் 767 ட்ரீம்லைனர் வந்து விபத்துக்குள்ளானதில் வந்து 240 சம்திங் வந்து பேர் இறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. 6 months ஆனதுக்கப்புறம் அவங்க தே ரிலீஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி சம் கான்ட்ரவர்சிஸ் ஹேப்பன், கொஸ்டின்ஸ் வேர் ரைஸ்ட். ப்ளஸ் ஃபேமிலி வந்து இன்னும் எங்களுக்கு ஃபேமிலி இந்த சென்ஸ் பைலட்டோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இறந்தவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஏதோ சீக்ரெசி இருக்குன்ற சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ப்ளஸ் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறதுமே வந்து ஏன் இந்த ரிப்போர்ட்டில் வந்து இன்னும் தெளிவு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இங்கே அந்த இன்சிடென்ட்லேருந்து இது வரைக்கும் நடந்த டைம்லைன் எப்படி இருக்குது? ஓகே, முதல்ல இன்சிடெண்ட் என்னதுன்னா வந்து ஜூன் 12 அகமதாபாத்லேருந்து லண்டன் கேட்விக்கு வந்து போயிங் 787 ட்ரீம்லைனர். ஸோ இது வரைக்கும் போயிங் சொன்னதுலேயே வச்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறது வந்து அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிக்கிற இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 260 பேசஞ்சர்ஸ், அதாவது 240 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 12 க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் தென் லைக் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பி 1 மணிக்கு டாக்ஸி பண்ணி தே கெட்டிங் கிளியரன்ஸ் டு ஃப்ளை டு லைக் கேட்விக் அண்ட் தென் லைக் ரன்வே 23 நினைக்கிறேன். ரன்வே 23ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் மேலே கிளைம்ப் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 260 நல்ல ரொட்டேட் ஸ்பீடில் தான் 180 நாட்ஸ் நல்ல ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிருக்கு. நல்ல கிளைம்ப் இருக்குது. கிளைம்ப் ஆகி ஒரு 600 ஃபீட்டு போகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து கீழே சிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ கீழே சிங்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது விஷுவல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் அப்படின்னு சொல்கிற டர்பைன் இதுவும் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்து கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ஏதோ ஒரு விஷுவல்ஸாக நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சிங்க் ஆகுது. சிங்க் ஆனதுக்கப்புறம் அதை திரும்ப அதை இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் போது நல்ல புஷ் நோஸ் அப்பும் ஆகுது. அது கூடவே புஷ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அப்படியே சிங்க் ஆகி இதாகி
கீழே வந்து லிஃப்ட் எடுக்க முடியல, இது பண்ண முடியல. அப்படியே ஃபுல் ஃபியூலோட இதோட ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே அப்படியே கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் லைக் ஃபுல் அவ்வளோ ஃபியூலோட இதோட இதில் க்ராஷ் ஆகிடுது, எரிஞ்சதில் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருமே செத்துறாங்க எக்ஸப்ட் லைக் அந்த 11A ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அவர் தப்பிக்கிறார், இது பண்ணுறாரு. மற்றபடி எல்லாருமே ஃபுல்லாகவே இறந்துடுறாங்க. ஸோ இறந்த உடனே இம்மீடியட்டாக ஏர்போர்ட் செக்யூரிட்டியை பார்க்குறதுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அதுதான் வச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அவங்க இப்போ உள்ளே இருக்க தீயணைப்பு வீரர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 60-70 தீயணைப்பு வண்டிகளுக்கு மேலே எல்லாருமே போய் இம்மீடியட்டாக போய் பார்த்தாங்க, இது பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அங்கே இருக்க பேசஞ்சர் மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டலில் தங்கி இருந்த மருத்துவ மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸஸ் அவங்களுமே இதாக இருந்தாங்க. பட் அந்த ஃப்ளேம் வந்து அவ்வளோ ஒரு இன்டென்சிவாகவும் அவ்வளோ ஒரு சூடாகவும் இருந்ததால் இம்மீடியட்டாக யாரையாலையும் காப்பாற்ற முடியல, இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் டக்குன்னு ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இவங்க இப்போ எல்லாருமே DGCA ப்ளஸ் ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, இது பண்ணாங்க. பிக் ட்ராஜடி, அது வந்து எந்தவித சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கான விசாரணைகளை வந்து இம்மீடியட்டாக முடுக்கி விடுறது தான் வந்து இது. ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தன்னு சொல்ல முடியாது, ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸில் நடக்கிற ஒரு 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 ஆர்கனைசேஷனல் இதில் வந்து வேர்ல்டுலேயே வச்சு த சேஃபஸ்ட்னு சொல்கிறது வந்து ஏவியேஷன் இது தான் சொல்ல முடியும். அதாவது லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸஸ் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ்க்கு ஒரு முறை தான் ஸ்டாட்டிஸ்டிக்லி டேக் ஆஃப், ஆமாம், லேண்டிங்ஸில் ஒரு முறை தான் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட். ஏன் மோஸ்ட் சேஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க வெளிப்படைத்தன்மை. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு, ஒரு தப்பாச்சு அப்படின்னா வந்து அதுலேருந்து அத்தனை பேருமே வந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஓகே இது ஆயிருக்கு, இது இனிமேல் ஆகாமல் பண்ணலான்னு சொல்கிறத அது வந்து இம்மீடியட்டாக ஒரு ப்ரொசீஜராகவும் ப்ரோட்டோகாலாகவும் இதாகவும் தவறிலிருந்து பாடம் படிப்பது தான் வந்து, அதனால்தான் வந்து அது வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட்னு சொல்கிறதுக்கான இதெல்லாம் ஒரு தடவை நடந்த இன்சிடென்ட் இன்னொரு தான் நடக்காது. நம்ம பார்க்குறதுல பெரிய இன்சிடென்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவிலேருந்து போன வெஹிக்கிள் வந்து பெருசாக உயிரிழப்பில் வந்து அதுதான் வந்து ரொம்ப பெரிய இது. 500 சொச்சம் பேர். அதாவது இதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரஷ்யாவில் இதில் ஒரு ஷார்ட் டவுன் உக்ரைன் இதில் அது மேலே பட்டு கீழே விழுந்தவங்களும் இறந்துட்டாங்க. பட் ஆஸ் இட் இஸ் லைக் ஏர்லைன்ஸ்குள்ள இதில் ஃபுல்லாகவே மாயமாக இதாக மறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலேசியன் இதுதான் பெரிய லெவலில். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு இப்போ பெருசாக இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த சென்ஸ் வந்து விழுந்துச்சு, ஆட்கள் இறந்துட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, அந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்கிற விஷயங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 months என்ன நடக்கும்? ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக என்ன நடந்ததுன்னா வந்து இம்மீடியட்டாக வந்து இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ரிஸ்க் கம்யூனிகேஷன் சொல்கிறது, ரிஸ்க் கம்யூனிகேஷன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ஏர் இண்டியாவோட CEO அவங்க வந்து ஆழ்ந்த துக்கத்தை ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இந்த டைமில் இறந்தவங்க கூட நிவாரணத் தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நடந்த ப்ரீவியஸ் ஆக்சிடென்ட்ல இருந்தால் அப்படியே வார்த்தைகள் மாறாமல் அதே வார்த்தைகள் அப்படியே ஆஸ் இட் இஸ் லைக் இதெல்லாம் போட்டு ப்ரோட்டோகால் இதில் மாதிரி அதே வார்த்தைகள் அதே இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிவாரணம் அறிவிச்சுட்டு இம்மீடியட்டாக இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து முடுக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து NTSB, அதுக்கப்புறம் AIB ஃப்ரம் UK, அதுக்கப்புறம் போயிங்கோட அவங்களோட ஓன் இதுவே இவங்கெல்லாம் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆமாம் DGCA இது பண்ணி விடுறதுல தான் வந்து இந்த AIB இந்தியாவோட AIB அப்புறம் UKவோடது இவங்க எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தது இது பண்ணுது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து ரிப்போர்ட்ஸஸில் கொடுக்குறதுல என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு வந்து ரொம்ப ஒரு பார்ஷியலான ஒரு முழுமை பெறாத ரொம்ப சின்ன வகையான ஒரே ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் ஒரு 4 மாதத்தில் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து
அந்த தட் ரிப்போர்ட் லெட் டு லைக் லாட் ஆஃப் ஸ்பெகுலேஷன்ஸஸ். அது இன்னும் அதை வந்து எக்கச்சக்க கொஷின்ஸஸ் ரைஸ் பண்ணியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இவங்க ஏன் ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட்லாம் உள்ளே வந்திருக்காங்கங்கிற ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே புருவத்தை உயர்த்துற மாதிரி இருந்தாலும் ஒரு வகையில் முதல்ல நல்லா இருக்கே, பரவாயில்லையே ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸஸ்குள்ளே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூட்சமம்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு ஒரு இதுக்காக பைலட்ஸ் மேலே அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு ப்ளேமுக்கு போடுற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த பிளாக் பாக்ஸ், நம்ம ஊரில் கொலோக்கியலாக பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவோம், விச் இஸ் லைக் என்ன FDR ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும், அடுத்தது வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும், அது ரெண்டும் தான் வந்து இந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்கிற இதுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது எப்பேற்பட்ட தீலையோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெரிய லெவலில் தெரியாது, அது டேமேஜ் ஆகாது. அதுக்குள்ளே வந்து கீ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த ஃப்ளைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்ஜின் என்ன RPMல இருந்துச்சு, எவ்வளோ ஃபியூவல் உள்ளே போச்சு, என்ன இதில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் இருக்கும். அடுத்தது வந்து காக்பிட்டோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இதில் இருக்கும். பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க பேசும்போது என்ன இதை ஆன் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அவங்களுக்குள்ளான கம்யூனிகேஷன், இது ரெண்டுத்தையும் வச்சு அந்த டைம்லைனில் மேட்ச் பண்ணும்போது தெரியும். அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பார்ஷியலான ஒரு இது மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் ஒரு யார் பேசியிருக்காங்கன்னு தெரியல, 2 பேர்த்தில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு. நான் ஆஃப் பண்ணலையே, இப்போ அது என்னது, இவ்வளோதான். அதாவது ஏன் அதை ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்சு ஏன் ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து நான் ஆஃப் பண்ணலையே, அவ்வளோதான். ஒரு சுவிட்சா இல்லை டிஜிட்டலாக? ஆமாம், அது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து காக்பிட்டில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவல் சீக்வன்சஸ் இருக்கும். இந்த இது ஏன் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறது வந்து ஃபியூல் கட் ஆஃப் சுவிட்சு. உங்களுக்கு இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம பைக்கில் வந்து ஃபியூலுக்கு வந்து ரிசர்வ் ஆஃப் இதுங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி திருப்புற ஒரு இது. ஸோ இது டேக் ஆஃப் ஆகிருக்கு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 10-12 செகண்டில் மொத்தமாகவே ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. அந்த 30 செகண்டில் இவங்க ரிலீஸ் பண்ண பார்ஷியல் கான்வர்சேஷன் வந்து இவ்வளோ தான். ஏன் ஆஃப் பண்ணேன், நான் அதை ஆஃப் பண்ணல, அவ்வளோதான். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன யோசிப்போம், இது ஆஃப் பண்ணனால தான் பிளேன் விழுந்துச்சுன்னு யோசிக்கிறதா? ஆமாம் ஆமாம், ஓகே, அப்படி தான். அதான் ஆமாம். ஏன் அப்படின்னா வந்து மெயினாக வந்து சிங்க் ஆகிருக்கு. ஏன் த்ரஸ்ட்டு இல்லாமல் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரெண்டும் கட் ஆஃப் ஆகிருக்கு. ஏன் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிருக்குன்னா ஓகே ஃபியூல் போகல. ஃபியூல் ஏன் போகலன்னா ஆஃப் ஆகிருக்கு. ஏன் ஆஃப் ஆக முடியாது, ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஏன் நான் கட் பண்ணலாங்கிறதுக்கு திரும்ப அதுதான் வந்து அந்த சிங்க்லேருந்து மறுபடியும் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைல்டாக லைட்டாக மறுபடியும் ஏறதுக்கு ட்ரை பண்ண அப்படியே கீழே விழுந்த சீக்வன்ஸ். இப்போது இந்த கான்வர்சேஷன் இந்த பார்ஷியல் ரிப்போர்ட் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா வந்து எல்லா பேசுகிறவங்க, ஸ்பெகுலேட் பண்ணுறவங்க, அது பண்ணுற தியரிஸ் எல்லாமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து மேபி லைக் அந்த பைலட்டே வந்து ஒரு பைலட் வந்து ஒரு இன்ஃபரன்ஸும் கொடுக்கல. இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த பைலட்டோட அந்த சின்ன கான்வர்சேஷன் மட்டும் வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறதுல வாட் ஹேப்பன்ட்லேயும் பார்ஷியலாக வாட் ஹேப்பன்ட்ங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நான் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் கான்வர்சேஷன் இல்லை, மொத்தமும் 32 இது. அதுக்கப்புறம் வந்து மேடே தான் கால் பண்ணியிருக்காங்க. மேடே கால் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஏடிசிலேருந்து ஐடென்டிஃபை த ஏர்க்ராஃப்ட்னு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்குள்ளாரையே மொத்தமாகவே ஒரு 32 செகண்டுக்குள்ளார டோட்டல் இதுவுமே முடிஞ்சிருச்சாங்க. ஸோ டேக் ஆஃப் ஆகி எந்த இதுலேயுமே இதே சீக்வன்ஸு மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹைட்டில் நடந்திருந்தால், ஒரு ஃபியூ தௌசண்ட் ஃபீட்டில் நடந்திருந்தால் ஈஸியாக இதை தப்பிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். இது திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி விஷயங்கள். ஆமாம், ஃபியூவலை திரும்ப ஆன் பண்ணியிருந்துருக்கலாம். திரும்ப ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஒரு N1க்கு மட்டும் ஃபியூல் சப்ளை போயிருக்கு. திரும்ப இதாகிடுச்சு. ரெக்கார்டர் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஃபியூல் வந்து இன்ஜின் 1க்கு வந்து போயிருக்கு. இன்ஜின் இஸ் லைக் மேட் பை GEயோட இன்ஜின், ஜெனரல் எலக்ட்ரிக்கோட இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு ஃபியூல் சப்ளை போயிருக்கு. திரும்ப அது RPM இதாக இருக்குது. வேறஸ் லைக் இன்ஜின் 2க்கு ஃபியூல் போயிருக்கு. திரும்ப அது வந்து ஸ்லோ டவுன் ஆனதுலேருந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார இட் வாஸ் லைக் இதுதான் ரிப்போர்ட்டில் இருக்குது. என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க 32 செகண்ட்ஸ் தான் இருக்குன்றீங்க. ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் அந்த கான்வர்சேஷனும் வந்துருச்சுன்றீங்க.
ஆல்மோஸ்ட் 32 செகண்ட்ஸ் இவ்வளோ தான் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு மேலே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த கொஸ்டின் இருக்குல்ல எனக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இது ஹோல் வாட் ஹேப்பன்னு தான் இருந்திருக்கு. அதுவும் வந்து ஃபுல்லாகவும் வரல. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு முழுமையாக இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி முடிச்சு ஒரு ஹோல் இதுவுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அனைத்து வகையிலையும் எல்லா ஆங்கிள்லேயுமே அது பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் ரொம்ப சின்னதாக ஒரு குட்டியான ஒரு இப்போ எனக்கு என்ன கேள்வினா அதில் என்ன ரிப்போர்ட்டில் மிஸ் ஆகுது? ரிப்போர்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகுது. அது என்ன மாதிரி விஷயங்கள் மிஸ் ஆகுது? இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸஸ் வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அதில் ஹோல் இன்ஜினியரிங் இதில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, ஹைட்ராலிக்ஸஸ் எப்படி இருந்திருக்கணும், உங்களுக்கு ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரோட ஹோல் இது காக்பிட் இந்த கான்வர்சேஷனோட ஹோல் கம்ப்ளீட் கான்வர்சேஷன்ஸு, ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த மிஷின்ஸோட இது என்னென்ன, இதெல்லாம் எல்லா மிஷின்ஸோட என்னென்ன ரிப்போர்ட் என்னது டீட்டெயில்டு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பல நாட்கள் ஆயிருக்கும். பட் இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது கிடைச்ச உடனே பத்தாது தெரில, மேபி லைக் 6 months கூட சில இதில் போதுமான இதாக இருக்கலாம். பட் இந்த இதில் இவ்வளோ பெரிய இழப்பு, இவ்வளோ பெரிய இது திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் ஒரு 6 months இஸ் லைக் இனஃப். அது ஒரு ஃபேராகவும் இருந்திருக்காது. அதுதான் இப்போ சந்தேகத்தை நிறைய கிளப்புறது, இது பண்ணுது. சந்தேகத்தை நிறைய கிளப்புறதும் கூட அந்த ரிப்போர்ட் வந்தோடனே எல்லாருமே வந்து இந்த பிளேம் இஸ் லைக் பைலட் தான் மேலே மிஸ்டேக்குன்னு ரொம்ப ஈஸியாக அவர் மேலே பழி போடுற மாதிரி ஆயிருக்கு. இதாக இருக்குது ஏதோ ஒரு பைலட் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்படி பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அப்படி பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவும் ஆயிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்து உங்களுக்கு இந்த ஃபியூல் சுவிட்சை நம்ம இதில் சாதாரணமாக பைக்லேயோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பினா போதும். ரிசர்வ் ஆஃப் ஆன் அப்படி. ஆமாம், ஒரு 3 இதில் இருக்கும். பட் வேற இதில் அப்படி இருக்காது. 2 இது இருக்கும், நாப் இருக்கும். அது இருக்கும். அந்த நாப் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் சாதாரணமாக கீழே டக்குன்னு நம்ம ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்குமா, ஏதோ கண்ணாடி கீழே விழுந்தோ வேறு ஏதோ கீழே விழுந்து கை தவறியோ இப்படி ஒரு இதில் பட்டோடனே நம்ம சுவிச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, டக்குன்னு கை பட்டோடனே ஆன் ஆஃப் ஆகுற மாதிரி ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆன் ஆக இது பார்க்காது. அதுக்காக தான் ஏவியேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இதில் டிசைனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதை பிடிச்சி இழுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை இழுத்து அதை அப்புறம் திருவணும். திருவிட்டு திரும்ப உள்ளே அமுக்கி அப்புறம் கீழே அமுக்கணும். ஸோ 3 சீக்வன்ஸ் உங்களுக்கு. ஆஃப் பண்ணுறது அதே மாதிரி தான். ஓகே, ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இது பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறது தான் சொல்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஆஃப் பண்ணுற சீக்வன்ஸ் ஆன் பண்ணுற சீக்வன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஆஃப் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டஃப். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அது ஃப்ளைட் வந்து எடுக்கும் போது டேக் ஆஃப் ஆகும்போது பைலட் வந்து இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயங்களும். ஆமாம், இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே செக்லிஸ்ட் படி தான் போகும். உங்களுக்கு செக்லிஸ்ட் உங்களுக்கு செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஏன் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து மெமரிஸ்லேயோ இதுலேயோ வந்து நீங்கள் வந்து யூ கான்ட் ஃப்ளை. எப்பேற்பட்ட பைலட்டாக இருந்தாலும் என்னோட மெமரி எனக்கு தெரியும், நான் பறந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம இப்போ காரில் உட்காந்து நம்ம மட்டும் காரில் உட்காருவோம், டக்குன்னா இது போடும் டிரைவர்னா அவருக்கு தெரியாதது ஒன்றும் அவங்க பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கவங்க விட்டுருவோம். பட் ஏவியேஷன் அப்படி இல்லை. யூ நீட் டு ஃபாலோ த செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட் எப்படின்னா வந்து ஒருத்தர் சொல்ல மல்டிபிள் காக்பிட் மல்டிபிள் க்ரூ இருக்க இடத்துல ஒருத்தவங்க சொல்லணும். அதாவது ஒருத்தவங்க படிக்கணும், கண்ணால் படித்து வாயால் சொல்லணும். அதை இவங்க ரிசீவ் பண்ணணும். இப்போ எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஃப்ளைட் செக்லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கீஸ் ஆன் அப்படின்னா இவர் வந்து கீ ஆன் அப்படிங்கிறத அவர் வந்து ரெக்கமெண்ட் அவர் சொல்கிறத கேட்டுட்டு கீ ஆன். இன்ஜின் செட் டு லைக் RPM 1500 அப்படின்னு சொன்னால் இவங்க இன்ஜின் செட் டு RPM 1500 அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னொருத்தர் பண்ணுவார், பண்ணுறத வந்து சொல்லிகிட்டே பண்ணுவார். ஓகே, அக்னாலேஜும் இது இருக்கும். ஸோ அப்போ எப்படின்னா அந்த வெறும் மெமரியில் பண்ணுறதோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான இதே இருக்காது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் காரில் நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, காரில் பக்கத்தில் உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணிடுவீங்க, நம்ம ஒன்றும் பெரிய இதில் இல்லை. நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு வந்து சுவிட்சை இதை ஆன்னு சொல்லுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு சுவிட்ச் இக்னிஷன் ஆன், லைட்ஸ் ஆன், பேட்டரிஸ் இதெல்லாமே வருதா எல்லாமே செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பண்ண ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கு முன்னாடி இது ஆன் பண்ணி இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லைட்ஸ் எல்லாம் வருதா பாருங்க. ஓகே, எல்லா லைட்ஸும் வந்துருச்சு, இது வந்துருச்சு, பேட்டரி லைட் வந்துருச்சு, ஆயில் லைட் வந்துருச்சு, இது வந்துருச்சு, எல்லாமே நான் சொல்லுவேன். இது பண்ணேன் ஆயில் என்ன இதில் லைட்டில் இருக்குது, இந்த லெவலில் இருக்குது, RPM எந்த இதில் இருக்குது, வரிசையாக எல்லாமே சொல்லிப்போம். லைட்ஸ் எல்லாமே வருது, கண்ணாடி இந்த பக்கம் திருப்பியாச்சு, மிரர் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, மிரரில் உங்களுக்கு பின்னாடி தெரியுதா, பின்னாடி தெரியுது,
ஓகே, இதெல்லாம் சீட் பெல்ட் போட்டாச்சா, சீட் பெல்ட் போட்டாச்சு, சீட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா, சீட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, டிரைவிங் வீல் செட் ஆகிடுச்சா, செட் பண்ணியாச்சு, டிரைவிங் வீல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா. இது நீங்கள் பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு ஒரு கார் சீக்வன்ஸை அதே மாதிரி தான் இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். வெறும் வாயில் கேட்க மாட்டோம், அது வந்து செக்லிஸ்ட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து அவங்க படிக்கணும், இது பண்ணணும், இன்னொருத்தர் இது பண்ணணும். அப்போது ஓட்டுறதுக்கு முன்னாடி 2 பேரும் வந்து யார் வந்து பைலட் இன் கமாண்ட், யார் இதுங்க சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் டூ த கால்ஸ், யூ டூ த செக்ஸ். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஐ வில் டூ த கால்ஸ், யூ டூ மை கமாண்ட் அப்படிம்பாங்க. மை கால் மை கமாண்ட் சொல்லணும். இந்த கிரிக்கெட்டில் கூட கேட்ச் இப்போல்லாம் வந்து 2 பேர் ஓடி வரும்போது மை இதுன்னு கத்தி சொல்லணும் அப்படிங்கிறது இல்லையா. அது வந்து இட் இஸ் லைக் அகெயின் லைக் டேக்கன் ஃப்ரம் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து இதுலேருந்து தான். நம்ம முதல்ல அதை கத்தி சொல்லணும், இது பண்ணணும்னா 2 பேருமே வில் பி லைக் அசியூமிங் அண்ட் கோயிங் ஃபார் த பால் அப்படிங்கிற நான் பண்ணுறேன் போகும்போது இட்ஸ் மை கால் அப்படின்ட்டு மை கேட்ச் அப்படின்னு கத்தி சொல்லணும். அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து வாயில் சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கும் தெரியும். இப்போ எனக்கு என்னென்னா இந்த ஆக்சிடென்ட் குள்ளே போகிறதுக்குள்ள, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்குறதுக்கு முன்னாடி பைலட்டோட விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ் பைலட்டாகவும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன் ஆஃப் திங்ஸ் தே கோ த்ரூ. ஏன்னா வந்து பிகாஸ் பைலட் ஏவியேஷன் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்துருக்கான்னு சொல்கிறீங்க. அப்படின்னா வந்து அந்த பைலட்டோட சைக்காலஜி என்னவா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒய் தட் பைலட்டோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்றதுக்கான புள்ளிகள் வச்சு தான் அது போகிற மாதிரி தான் நவுற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னு இருக்கும்போது வாட் ஆர் த திங்ஸ் பைலட் கோ த்ரூ? பைலட் கோ த்ரூ உங்களுக்கு வந்து ஹியூமன் பீங்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் ஃப்ளையிங். நம்ம பாடி இஸ் நாட் மென்ட் ஃபார் ஃப்ளையிங். நம்ம பாடி இஸ் மென்ட் ஃபார் ஆன் த எர்த்தில் லேண்டில் வந்து நடக்கிறதுக்காக இதில் படைக்கப்பட்ட ஜீவராசி ஜந்துக்கள் தான் நம்ம. வி ஆர் மென்ட் ஃபார் இது. நம்ம ஒன்ஸ் ஏரில் போகும்போது என்ன ஆகும்னா வந்து டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பேலன்ஸு, நம்ம தரையில் உட்காந்து நம்ம நினச்சிட்ருப்போம் தரையில் ஐ மீன் கம்ஃபர்டபுளாக இப்போ சேரில் உட்காந்துருக்கோன்னா இதே மாதிரி தான் அங்கே உட்காந்துருப்போம் நினச்சிட்ருப்போம். ஆனால் நீங்கள் ஏரில் பார்த்தீங்க இது பண்ணிங்கன்னா வந்து இந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா சம்டைம்ஸ் நீங்கள் குப்பராக இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பேலன்ஸே கூட இருக்கும். அது ஆக்சுவலி பாடியிலேயே சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் வேர் இன் ஸ்பேஸ். ஆமாம், ஸ்பேஸில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸ்பேஸில் நமக்கு இந்த கம்ஃபர்ட்டில் இப்போ நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம், இதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோன்னு வச்சிங்கன்னா அது இப்படி இருக்காது. ஸோ உங்கள் பாடியே நீங்கள் வந்து உங்களால் வந்து ரிலை பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ அதுக்கான பாடியெலாம் என்னென்ன ஆகுது, ஏன்னா ப்ரெஷர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு 1080 ப்ரெஷரில் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. மேலே போக 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 ப்ரெஷர் லெவலில் வேறு மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட ஆக்சிஜன் லெவலில் ஸோ இந்த ஹோல் பாடி அண்டர்கோஸ் த்ரூ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட், ஏன்னா நம்ம அந்த பாடி இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஃப்ளைங். ஸோ அப்போ அங்கே டெசிஷன் மேக்கிங்லேருந்து இதிலிருந்து எல்லாமே வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துறது, ட்ரெயின் பண்ணுறது, அதை திரும்ப திரும்ப பண்ணி நம்ம பாடிக்கு என்னென்னலாம் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து வி டோன்ட் ரிலை ஆன் மெமரி, வி டோன்ட் ரிலை ஆன் லைக் ஆர் கட் இன்ஸ்டிங்ஸ், வி டோன்ட் ரிலை ஆன் எனி ஆஃப் ஆர் நம்ம இந்த இடத்துல எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு இதுலன்ட்டு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் நோ மசில் மெமரி, நோ இந்த மெமரி எதுலையுமே இல்லை. எதையுமே நம்ம ரிலை பண்ண மாட்டோம். வி ஹேவ் டு லைக் ரிலை ஆன் த ப்ரொசீஜர்ஸ். ஆமாம், மசில் மெமரியில் நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிடும், இது போயிடும். அது வந்து உங்களுக்கு ஃப்ளையிங்கில் வந்து நோ மசில் மெமரி, நோ இந்த மெமரி. நீங்கள் இதெல்லாமே எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு பைலட் 10,000 ஹவர்ஸ் 20,000 ஹவர்ஸுமே வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு 21 நாள் கேப் விட்டு போனீங்கன்னா இன்னொரு சின்ன பையன்கிட்ட வந்து அவங்கள எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செக்ஸஸ் எல்லாமே நடக்கும். இது நடக்கும். எனக்கு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு என்ன இது, அதெல்லாம் கிடையாது அங்கே. யூ ஹேவ் டு லைக், ஏன்னா அவனுக்கு கரண்ட்டில் இருக்குது, உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை. ஸோ 21 டேஸ் அதில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் செக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்கும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேஜர் மெடிக்கல் செக்கப் இருக்கும். 21 நாள் 30 நாள் நீங்கள் ஃப்ளை பண்ணலைன்னா திரும்ப உள்ளே போகிறதுக்குள்ளே ஓரியன்டேஷன், திரும்ப எல்லாமே எங்கெங்கே இருக்குது என்ன எதுன்னு செக் பண்ணுறதுக்கு எல்லாம். இதே நம்ம இதில் டிரைவிங்கில் நடந்துருமா, எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமான இதுன்னா அந்த ஈகோ, 1 வருஷம் கழிச்சு திருப்பி ஓட்டுவாங்க, அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஈகோ அந்த இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. யூ நீட் டு லைக் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அங்கே வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸஸ் இருக்குது. ஏன்னா யூ கோ த்ரூ லைக் செட் ஆஃப் லைக் ப்ரொசீஜர்ஸ், சீக்வன்சஸ், அந்த செக்லிஸ்ட் படி போகும்போது வந்து இந்த மசில் மெமரியோ இந்த மெமரியில் வர லாஸஸோ இதெல்லாமே வந்து ஹியூமன் எரர்ஸை வந்து அவ்வளோ அங்கே வந்து ஹியூமன்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஹியூமன் இன் த சென்ஸ் ஹியூமன் ரிலேயார கான்ஃபிடென்ட்டாக ரிலேயார எல்லா விஷயங்களும் தவிர்த்து விட்டு. ஆமாம் அது தவிர்க்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே
பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ தேர் ஃபாலோயிங் இந்த இதுதான். ஆமாம், ஏவியேஷன் இதுதான். நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் டேபிளில். டில் 2016 வரைக்கும் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸஸ் ஆன் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், 4-5 பேர் சேர்ந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜரில் ஒரு 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 சீக்வன்ஸ் ஆஃப் இதில் எங்கே ஜாஸ்தி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் டேபிளில். அப்போ தான் வந்து ஐ திங்க் 2012 நினைக்கிறேன் யூஎன் வந்து என்ன பண்ணாங்க, எங்கே ரொம்ப லீஸ்ட் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் நடக்குது ஆனால் ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏவியேஷன் டேபிள். அப்போ அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஒரு பரபரப்பான, இதுவும் ஒரு பரபரப்பான சூழல், அதுவும் ஒரு பரபரப்பான சூழல், இதுவும் லைஃப் அண்ட் டெத்து, அதுவும் லைஃப் அண்ட் டெத். ஆனால் அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸஸ் கம்மி, ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ஸ் கம்மி, ஆப்ரேஷன் தியேட்டரில் இதுக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிசரை உள்ளே வச்சு தைச்சிட்டாங்க, இதை வைக்கும்போது இது பண்ணிட்டாங்க, ரைட் சைடில் பண்ணுறதுக்கு பதில் லெஃப்ட் சைடில் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே பிளேடு வச்சு இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கேசஸ் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும்போது, ஸோ யூஎன் டிட் அ கம்ப்ளீட் ஸ்டடி ஆன் திஸ். இது எப்படி இது பண்ணும்போது அப்போ இப்போ லீஸ்ட் நம்பர் எங்கே நடக்குது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அப்போ அங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, தே ஆர் ஃபாலோயிங் அ செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. ஸோ அப்போ ஆப்ரேஷன் டேபிள்லேயும் வந்து லெட்ஸ் டூ அ செக்லிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த இதை பிரின்சிபல் இங்கே வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. நோ மேட்டர் வாட் ஹவு பிக் த சர்ஜன் இஸ், ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து ஒரு நர்ஸ் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் இதுலேயோ முதல்ல இந்த ஆப்ரேஷனோட சீக்வன்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ரேஷன் இதுதான் பண்ண போகிறோம், இதை இந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம்னு வரிசையாக ஒருத்தங்களை யாரெல்லாம் நான் வந்து இதை பண்ணுறேன், நீங்கள் வந்து பிளட்டை இதை க்ளீன் பண்ணுங்கள், நீங்கள் இது பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலையை பிரித்து கொடுத்தோன்னே ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரேஷன் டேபிளில். ஆப்ரேஷன் டேபிளில் படிக்க இப்போது அதே இங்கே இருக்க இன்னும் கொஞ்சம் பழைய இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதாக பண்ண, எனக்கு தெரியும் நீ என்ன, நான் டாக்டரா நீ டாக்டரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதட்டக்கூடிய இதெல்லாமே முன்னாடி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போ இல்லை, இப்போ அப்படி கிடையாது. ஆப்ரேஷன் டேபிள்லாம் வந்து செக்லிஸ்ட் போடுவாங்க, செக்லிஸ்ட் போட்டு எல்லாமே ஆச்சு, சிசர்ஸ் இருக்கா, நைஃப்ஸ் இருக்கா, இது இருக்கா, க்ளவுஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து இருப்பாங்க. முதல்ல வந்து இதில் தொடங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஆல்கஹால் ஒரு இந்த இதில் ஸ்பிரிட் வச்சு துடைக்கிறீங்களா, தொடச்சாச்சு, இது பண்ணியாச்சு, காட்டன் அங்கே போட்டாச்சு, ஆக்சிஜன் லெவல் இவ்வளோ செட் பண்ணியாச்சு, அனஸ்தீசியா லெவல் இதாச்சு. ஒருத்தவங்களும் இப்படி இருக்க பைலட்டோட பிஹேவியர் வந்து இந்த சென்ஸ் இங்கே இந்தியாவிலே சரி, இந்தியாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலும் சரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சென்ஸ் வந்து அவங்க அதே அண்டர் ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக ஃப்ளையிங்கில் வந்து நீங்கள் வெளியே பார்க்கும்போது ஒரு கரெக்டான ஒரு சைனீஸ் பழமொழி ஒன்று இருக்குது, ரொமான்டிக் ஜாப் அப்படி தான். ஆமாம், வெளியே பார்க்கும்போது பயங்கரமாக இதாக இருக்க மாதிரி இருக்கும். சைனாவில் ஒரு பழமொழி இருக்கும், ஜேடன் ஜாஸ்பர் அவுட் சைட் ராட்டன் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி. இண்டஸ்ட்ரியே சொல்கிறீங்களா? ஓகே. இங்கே எஸ்பெஷலி இன் இந்தியா ஃபார் பைலட்ஸ் வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கர கிளிட் அண்ட் கிளாமரஸான ஒரு ஜாபியா, அவனுக்கு என்ன வாழ்வியா, பறக்கிறான், இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. பட் உள்ளுக்குள்ளே இப்போ இருக்க ப்ரெஷர்லேயும் என்ன பிரச்சனை, சைக்கலாஜிக்கலாக அவ்வளோ இஷ்யூஸஸ். அது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஏர்லைன்ஸ் ஆகட்டும், அவங்களோட கமர்ஷியல் இதுக்கு காஸ்ட் கட்டிங்கு, ஏன்னா அப்புறம் டிஜிசியோட இதெல்லாமே பார்க்கும்போது அத்தனை பைலட்ஸுமே they all love flying. எல்லாருமே ஃப்ளையிங் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க. பட் nobody loves their company, nobody loves their these things. எல்லாரும் not pilot friendly, not pilot friendly, not safety friendly, not எந்த ஃப்ரெண்ட்லியுமே இல்லை, நாட் சேஃப்டி ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஏர்லைன்ஸஸ் ஆர் நாட், ஏன்னா அவங்களுக்கு அந்த காஸ்ட் கட்டிங் பண்ணணும், டர்ன் அரவுண்ட்ஸ் பண்ணணுங்கிறதுனால எல்லா இதுலேயுமே வந்து கம்மி பண்ணணும், டிக்கெட் வேறு கம்மி பண்ணி கொடுக்கும். ஆமாம், இது வெறும் டிக்கெட்டோ ஒரு கமர்ஷியல் இதுங்கிறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்போ இமீடியட்டாக என்னென்னா பைலட் ஒன்று ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் மெயின்டெனன்ஸ் இதுக்கு கொண்டு போயிட்டு அவங்க மெயின்டெனன்ஸில் அதை சரி பண்ணிவிட்டு ஹோல் இதுவுமே ரன் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா சீக்வன்ஸுமே எல்லாமே கரெக்டாக இருக்கா இதாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் திரும்பி வரும். அப்போது ஒரு இடத்துலேருந்து ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு போயிட்டு டிபார்ட்மெண்ட் போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதிலிருந்து திரும்ப ஓடுறதுக்கு தயாராகி வர்றதுக்கான டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் எல்லாமே முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இப்போது அது லே ஆஃப் அந்த அந்த டைம் வந்து ஒன்றுமே குறைச்சிட்டா இது பண்ணிட்டா பெட்டராக இருக்கும், இதாக இருக்குங்கிறதுனால வந்து நிறைய குறைகளை வந்து அவசரமாக சீக்கிரமாகவும் பண்ணணும், கண்டுக்காமல் இது பண்ணாமல் ஏர்லைன்ஸ் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க.
ஸோ பைலட்ஸுக்கும் அதுக்கான இப்போ இருக்க இவங்க வந்து பயங்கரமான கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க. ஓகே, இந்தியாவில் எஸ்பெஷலி இன் இந்தியா. இப்போ எனக்கு இந்த பைலட்ஸ் செக்ஷன் பற்றி சொல்கிறீங்கல்ல, இப்போ நம்ம இந்த ஏர் இந்தியாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏர் இந்தியாவில் அந்த போயிங் நடந்ததுக்கும் வி சா சம்திங் சிமிலர் டு இன் ஜப்பான். அங்கே ரிப்போர்ட் ப்ரொசீஜர் பண்ணதுக்கும் இங்கே பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது? ஒசாகாவில் என்ன ஆச்சுன்னா வந்து இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. சேம் இன்சிடென்ட் தான் ஆச்சு. சேம் ட்ரீம் லைனர், சேம் போயிங். பட் எங்கே என்னன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட்ஸ் வந்து உயிரோடு இருக்காங்க, இங்கே பைலட்ஸ் உயிரோடு இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக சொல்ல போனால் அதுதான் அது. அவன் உயிரோடு இருக்கிறதுனால வந்து அவன் வந்து திரும்பி வந்து அவன் சண்டை போடுவான். இது எங்கள் மிஸ்டேக் இல்லை, இது இல்லைன்னு சொல்லுவான். அட்லீஸ்ட் திரும்பி அப்போ உங்கள் மிஸ்டேக் இல்லை, இதில் என்னென்ன இன்ஜினியரிங் இதில் என்னென்னலாம் ஆச்சுன்னு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் திரும்ப எல்லா சீக்வன்சஸுமே போட்டு இதில் பார்க்கலாம், இது பண்ணலாம். இங்கே திரும்பி சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, திரும்பி என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே இது இட்ஸ் இன்ஜினியரிங் இதுதான். அங்கே என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வாட்டர் சேம் பிரச்சனை. ஆனால் அப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து அண்டர்லைங்கி இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் அதை பற்றி எதுவுமே பேசல, எதுவுமே இல்லை. சரி, ஓகே. அந்த எண்டு, ஏன்னா இது பெரிய விஷயம் வந்து சொல்லும்போது அந்த எண்டு இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி போகும் இந்த இது? ஏன்னா ப்ரிலிமினரி ரிப்போர்ட் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் கிவ் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா பிகாஸ் வந்து அந்த என்னென்னா அந்த ஏவியேஷன் இன்ஸ்பெக்டிவ் பண்ணுற அவங்க அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஏதோ ஒரு கமாண்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி நடந்துச்சு. இப்போ வந்து ஒரு 6 months ஆன பிறகுமே வந்து இதுக்கான இறந்தவங்க என்ன கேட்பாங்க, கிவ் அஸ் அ ப்ராப்பர் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் விஷயங்களும் இருக்கா? இது வெறும் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் விஷயம் இல்லைங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து போயிங் கம்பேரிட்டிவ்லி 2 மேஜர் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஒன் இஸ் லைக் என்ன போயிங், த அதர் ஒன் இஸ் லைக் ஏர்பஸ். ஏர்பஸ்ஸில் இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் இஷ்யூஸஸ் பெரிய லெவலில் வந்ததில்லை. பட் போயிங்கில் திரும்ப அடிக்கடி அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவங்க மேலே இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு மூடி மறைக்கிறதுக்கு இல்லாமல் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து டோட்டலாகவே ஒரு திசை திருப்புற ஒரு சமாச்சாரமாக தான் இருந்துகிட்ருக்கு. உண்மை என்னன்னு தெரியல. உண்மை இன்னும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வெளிப்படைத்தன்மை மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் இருக்கு. நீங்கள் வந்து லாபியிங், ஹெவி லாபியிங். ஓகே, ஏன்னா இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய போயிங் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரரோட சொல்கிறது. இப்போ ஏன்னா போயிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சென்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே அலாரம் பெல் அடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் பைலட்னு சொல்லி முடிச்சு விட்டுறது மூலியமாக மற்ற இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கல்ல, போயிங் என்ன இஷ்யூ கண்டுபிடிச்சிங்களா, அது எல்லா இதுலேயும் வெஹிக்கிள் இருக்கான்னு சொல்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பீரியட் கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்குள்ளே இப்போ சில கார் மேனுஃபேக்சரர் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வந்து இதோ வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் நீங்கள் அடுத்த இன்சிடென்ட்டை தவிர்க்கணும். கண்டிப்பாக. அப்போ இதுதான், இது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வச்சு தான் அடுத்த இன்சிடென்ட்டை தவிர்க்க முடியும். இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கான இதிலே திசைகளே கொண்டு போகாமல் அப்படியே பூசி மொழிகி மொழிப்புற மாதிரி தான் இந்த இது இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸஸ் வந்து கண்ணாபினான்னு கொடுத்து இது எவ்ரி திங் இஸ் லைக் பாயிண்டட் டுவோர்ட்ஸ் த பைலட். இட் இஸ் லைக் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கு, இல்லை இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்லேருந்து என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிலிமினரி ரிப்போர்ட்லேருந்து எல்லாருமே இட் இஸ் லைக் பைலட் வந்து வாண்டடாக அதை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து நமக்கே அது பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பட் அது முழுமையான ரிப்போர்ட்டான்னு கேட்டால் அது முழுமையான ரிப்போர்ட்டில் அப்படி ஒரு சீக்வன்ஸாக பைலட்டால் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாபுங்க, அது சொன்னீங்க. 2 நாபு உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும்போது த்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கையில் இருக்கும், இதில் இருக்கும். நீங்கள் இப்படி பிடிச்சி இழுக்கணும். நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா தான் இப்படி இருக்க ஏரோப்ளேனு இப்படி மேலே போகும். இப்படி மேலே போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க விஷனில் தான் ஸ்கையை தான் இது தான் பார்ப்பீங்க. இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இது பண்ணுவீங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. இந்த ஆஃப் சுவிட்சை முகம் இப்படி இருக்குது. ஆஃப் சுவிட்ச் இருக்கும்போது ஒரு கையை நீங்கள் இதில் பிடிச்சி தான் ஆகணும், பிடிச்சி இழுத்தாகணும். இழுத்துட்டு இப்படி பார்ப்பீங்க, இது பண்ணுவீங்க. நீங்கள் இதை ஆஃப் பண்ணணுன்னா ஒரு கையை இங்கே கொண்டு போயிட்டு N1லேருந்து பிடிச்சி இழுக்கணும், லிவரை பிடிச்சி இழுக்கணும். இழுத்து அந்த லிவரை திரும்பி அமுக்கி உள்ளே இது பண்ணணும். 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, புரியுது சொல்கிறீங்க. இது 1 செகண்ட்குள்ளே நடக்காது. ஓகேவா? 1. 2வது 2 இருக்குது நாபு. நீங்கள் 2 பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கையை விட்டுட்டு 2 இதில் நீங்கள் இப்படி திரும்பணும். 2 பிடிச்சி இப்படி இழுக்கணும், 2 இப்படி திருப்பணும், 2 வந்து அமுக்கணும். அந்த ஸ்ப்ரிங் இதுக்குள்ள 2 இது பண்ணணும். கோபைலட் பண்ணலாம்.
யாருமே எந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுமே அப்படி பண்ண வராதுங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி நீங்கள் ஃப்ளையிங்கில் இந்த ஆங்கிள் ஆஃப் இதில் இருக்கு. அப்போ ஒரு பைலட் பண்ணும்போது ஒன்றா தான் பண்ணும். ஒன்று பண்ணலாம் கூட சொல்லலாம். அது பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு இது தெரிஞ்சிருமே, இது இந்த ரீசன் வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ ஒரு பெரும் மர்மமாக இதாக இருக்கிறது வந்து என்னன்னா இப்போ. பட் ஆனால் வெளியே பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பார்த்தோம், ஏன்ப்பா ஆஃப் பண்ண, நான் ஆஃப் பண்ணலைங்க, இவ்வளோ தான் வந்திருக்கு. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஏன்ப்பா ஆஃப் பண்ண, நான் ஆஃப் பண்ணலைங்க, இதுதான் அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் இருக்குது. இதை வச்சு மட்டும் அது பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? அப்போ யாரோ ஒருத்தவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு அங்கே தானே போகுது. அப்போ எல்லாருமே இப்போ அந்த போயிங்கோட லாபியில் அத்தனை சுற்றி இருக்கவங்க யூடியூபர்ஸ் அவனுங்க இவங்க இதுக்குள்ள ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்னு பேசுகிறவங்க இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பைலட்டை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ளேம் அங்கே போய். சப்போஸ் பைலட் உயிரோடு இருந்திருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போய் இது வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த இது ஏர்லைன்ஸோட இதுவுமே வந்து டோட்டலாகவே கிழிஞ்சு இதுவாகிருக்கும். இங்கே அத்தனை இந்த இன்சிடெண்ட், இந்த ரிப்போர்ட் வராதது ஹோல் ஃப்ளையிங்கில் போகிற அத்தனை இவங்களுக்குமே போயிங்கில் அத்தனை பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேர் ஆபத்து தான். அது போயிங்கில் போகிற எல்லாருக்குமே ரிஸ்க் தான். போயிங்கிட்ட இனி வர எந்த இதுலேயுமே, நாட் ஜஸ்ட் போயிங், நீங்கள் ஏரோப்ளைனில் பறக்கணுனாலே உங்களுக்கு அதில் வெளிப்படை தன்மை இல்லைன்னா உங்களுக்கு வந்து பண்ண முடியாது. இத்தனை நாள் ஏன் சேஃப்டியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்ததால் அது பண்ணி ஊரில் வெளிப்படுத்த. இப்போ இங்கே நவம்பரில் வந்து அமெரிக்காவில் ஒன்று நடந்துச்சு. தேர் ரிலீசிங் NTSB தான் அவங்க ரிலீசிங் ரிப்போர்ட்ஸ் பீரியாடிக்கலி. அது ஏன் இங்கே மட்டும் பண்ணல? அந்த கேள்வி தான். அதுதான் ஏன் இங்கே மட்டும் பண்ணல அப்படின்னா வந்து இங்கே வந்து முதல்ல வந்து லாபி தாங்க கண்டிப்பாக. டிஜிசிஏ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க அவ்வளோ பெரிய ஃபைட் ஒன்று கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. யோசிச்சு பார்த்தா டிஜிசிஏல யாராவது ஒரு கப்புள் ஆஃப் IAS ஆஃபீஸர்ஸ் இருந்திருப்பாங்க, ரிட்டையரிங் ஸ்டேஜஸில் இருந்திருப்பாங்க. இதை ஸ்பெகுலேட்டிவாக சொல்லலாம், இது பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்ம ஊரில் இருக்க மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டிக்கு சொல்கிறேன், இது பண்ணுறேன். அவங்க ரிட்டையர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய தீவு எங்கேயாச்சும் நல்லா கம்ஃபர்டபுளாக தே வில் பி கெட்டிங் ரிட்டையர்ட். ஏன்னா செத்தவங்களாம் செத்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்துடும், இது பண்ணிட்டோம். ஒருத்தர் நாள் இதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து தனியாக அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம். ஆனது ஆயிடுச்சுங்க. நம்ம ஊரோட மென்டாலிட்டி மைண்ட் செட்டு ஆனது ஆச்சுங்க, இது ஆச்சுங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே செத்தவங்க போன உயிர் திரும்பவா வரப்போகுது, இது பண்ண போகுது. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து காம்பன்சேஷன் இது இன்சூரன்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்றோம், இது பண்ணிடுறோம். நீங்கள் பெரிய லெவலில் புஷ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. உங்களுக்கான ஃபண்டு இது, பார்ட்டிக்கான ஃபண்டு இது, கவர்மெண்ட்டுக்கான ஃபண்டு இது. கவர்மெண்ட்டில் என்னங்க 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு அடுத்த கவர்மெண்ட் மாறும்போது இதே போர்ட்ஃபோலியோவில் இதே மினிஸ்டர் இஸ் நாட் கோயிங் டு பி தேர், இதே IAS ஆஃபீஸர் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் இந்த DGCA, இதே ஆளுங்க இவங்க யாருமே இருக்க போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் அ கம்ஃபர்டபுள் வின் சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ரிப்போர்ட்டை இது போயிங் மேலே தான் பிரச்சனை அப்படின்னா எத்தனை கண்ட்ரியில் பறந்துட்டு இருக்கு, அத்தனை பேர்த்தோட இதுவுமே அவங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி, சில கோடி கிடையாது, எத்தனை லட்சம் கோடி அவங்களுக்கு நஷ்டம். இது கூட அது எத்தனை லட்சம் கோடியில் இங்கே ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் ஆஃப் மணி தானே. பைலட்ஸ் யாரும் வந்து பேச போகிறதும் கிடையாது. பைலட்ஸுக்கு வந்து பயம். ஆமாம், ஜாபு இங்கே ஒருத்தவங்களை நீங்கள் ஓப்பனாக பேசிட்டீங்கன்னா ஃபயர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஒரு ஏர்லைன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா இன்னொரு ஏர்லைன்ஸில் அவங்கள ஹையர் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிறது 2-3 ஏர்லைன்ஸ் தான். இந்த 2-3 ஏர்லைன்ஸுமே வந்து ரொம்ப ஒன்னோட ஒன்று தெளிவான லாபி. அண்ட் அகெயின் லைக் தே ஹேவ் அ லாபி வித் DGCA. பைலட்ஸோட ஃபெட்டிக்ஸஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த இவ்வளோ இப்படி ஷெடியூலில் வந்து புஷ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எங்கள் பாடி பயாலஜிக்கல் கிளாக்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னு. அத்தனை பைலட்ஸுமே தே ஆர் நாட் ஹாப்பி வித் த ஷெடியூல் அண்ட் இதில் இருந்து இருக்குது. யாராச்சும் ஓப்பனாக பேச முடியுமான்னு கேட்டால் அவங்களால பேச முடியாது. ஏன்னா பேசிட்டா வேலை போகும், இது போகும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு இதை கடிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் சிறு வயசில் இருக்கவங்க ஒரு 20லேருந்து இதில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் ஒரு 40 வயசு கிட்ட ஆகுது, அதுக்கு மேலே ஆகுதுன்னா பாடி உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது, இந்த சிஸ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. சிவியரான சைக்கலாஜிக்கல் இதில் தான் அவங்க இருந்துட்டும் இருக்காங்க. ஸோ எந்தவித வெளிப்படை தன்மையுமே இல்லாமல் எந்தவித உண்மையும் வெளியே வரப்போகிறதில்ல. எந்தவித உண்மையும் வெளியே வராமல் எந்தவித சேஃப்டி அண்ட் எதையுமே நம்ம பண்ண முடியாது. இத்தனை நாள் அதோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு இது ஏவியேஷனோட இது இருந்தால் வெளிப்படைத்தன்மை. வெளிப்படையாக இருக்கும்போது தான் அது அடுத்த தடவை வராமல் பார்த்துக்க முடியும். இப்போ அது வராமல் எல்லாமே மூடி மறைக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. இது இஸ் லைக் நாட் அ குட் சைன். நாட் அ குட் சைன். லெட்ஸ் see இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வாய்ஸஸ் இருக்குது, கேட்குறாங்க, பார்ப்போம். அடுத்த வாட்டி வேறு ஏதாவது பேசுகிறாங்களா இல்லாட்டி அடுத்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஷூர் கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update.